பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் அதிகபட்சமாக மரண தண்டனை விதிக்கும் சட்ட திருத்தம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிக்க 7 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும். வரும் ஆண்டில் போக்குவரத்து கழகத்திற்கு 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். 3750 கோடியில் தமிழகம் முழுவதும் சாலைகள் சீரமைக்கப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. அடுத்த 2 ஆண்டுகளில் ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு 1 லட்சம் பட்டாக்கள் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்து அமையப்போவதும் திமுக ஆட்சிதான். அதில் எண்ணிய அளவும் சந்தேகம் இல்லை. 7வது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காணும் அரசாக திமுக அரசு விளங்கும் என முதல்வர் ஸ்டாலின் சூளுரை. திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அதில் எங்களுக்கு இம்மி அளவும் சந்தேகம் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கும் சந்தேகம் இல்லை. புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. மாணவிகள் தன்னை அப்பா அப்பா என்று அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி என கண் கலங்கி பேசிய முதல்வர். அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த பாச உணர்வு தான் முக்கியம். டங்ஸ்டன் சுரங்க திட்டம் வருவதற்கு அதிமுகவே காரணம் என்று முதல்வர் பேச்சு. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியால் பேரவையில் சலசலப்பு. டங்ஸ்டன் பத்தி கிளப்பி மதுரை மக்களை குழப்ப பார்க்கறாங்க. சட்டமன்றத்திலையும் முதலமைச்சர் பேசி முடிக்கட்டு. டங்ஸ்டன் விவகாரத்தில் மக்களை குழப்பி எதிர்க்கட்சிகள் குளிர்காய வேண்டாம். நான் முதலமைச்சராக இருக்கும் வரை டங்ஸ்டன் திட்டம் வராது என முதல்வர் ஸ்டாலின் உறுதி. மதுரை மக்களை குழப்ப பார்க்கறாங்க. நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இதற்கு பிறகு மக்களை குழப்பி அதில் குளிர்காய வேண்டாம் என்று குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டும் இதை சொல்லலாம். இருபத்தி மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அலுவலர் நியமிப்பதற்கான மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என பாமக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தல். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் முதலமைச்சர் சொன்னதில்தான் உண்மை உள்ளது. முதல்வர் மற்றும் அதிமுக தரப்பில் ஆவணங்கள் வழங்கப்பட்ட நிலையில் சபாநாயகர் தீர்ப்பு. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன உண்மைகள் அப்படியே இருந்தது. அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு. அவ்வளவுதான் தீர்ப்பு. எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்ற ஆட்சியாளர்களின் எண்ணம் இனிவரும் காலங்களில் ஈடேறாது. திமுகவின் நீட் தேர்வு ரத்து வாக்குறுதியை சுட்டிக்காட்டி தவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. நீட் ரத்து விவகாரம் என்பது சினிமா பஞ்ச் டயலாக் போல உடனே பேசுவது அல்ல. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி.
தொடர் விடுமுறை மற்றும் பொங்கல் பண்டிகை காரணமாக விமான டிக்கெட் கட்டணம் பன்மடங்கு உயர்வு. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து விமான டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன. தொடர் விடுமுறை மற்றும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு செல்லும் தென் மாவட்ட மக்கள். விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் வாகன நெரிசல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட வி.சி. சந்திரகுமார் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து. ஈரோடு கிழக்கு தொகுதியில் விதிமுறைகளை பின்பற்றி பொங்கல் தொகுப்பு விநியோகம். அரசியல் கட்சியினர் பங்கேற்கக்கூடாது என அறிவுறுத்தல். பெரியார் குறித்த பேச்சு விவகாரத்தில் சீமான் மீது குவியும் வழக்கு பதிவுகள். தமிழகம் முழுவதும் இதுவரை 70 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். கேரளாவில் 60ற்கும் மேற்பட்டோர் பலாத்காரம் செய்ததாக விளையாட்டு வீராங்கனை அதிர்ச்சி தகவல். 15 பேரை கைது செய்துள்ள காவல்துறை. தொடர்புடைய மற்றவர்களுக்கு வலைவீச்சு. பஞ்சாப் மாநிலம் மேற்கு லூதியானாவில் துப்பாக்கி தவறுதலாக சுட்டதில் ஆம் ஆத்மி எம்எல்ஏ உயிரிழப்பு. வீட்டில் சடலமாக கிடந்த எம்எல்ஏ குர்ப்ரீத் பாசி உடலை மீட்டு போலீசார் விசாரணை. அசாம் மாநிலத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் சிக்கி உயிரிழந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்வு. சுரங்கத்திற்குள் நீர்மட்டம் அதிகமாக இருப்பதால் மீட்பு பணிகளில் சிரமம். தங்கம் விலை சவரனுக்கு இன்று 240 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 58,520 ரூபாய்க்கு விற்பனை. ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கிலிருந்து ட்ரம்ப் விடுவிப்பு. சிறை தண்டனையோ அபராதமோ செலுத்த தேவையில்லை என அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவு.